ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து தூரத்தில் உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கச் செல்வான். அவன் 2 மண் குடுவைகளை மரக்கோலின் இரு முனைகளிலும் கட்டி தோளில் சுமந்து கொண்டு செல்வான். ஒரு குடுவை அழகாகவும் பூரணமாகவும் இருந்தது. மற்றொன்று சிறிய கிளையோடு இருந்ததால் வழியில் செல்லும் போது பாதி தண்ணீர் சொட்டிப் போகும். குடுவைகள் பேசத் தொடங்குகின்றன. முழுமையான குடுவை பெருமையுடன் சிரிக்கிறது. என்னைப் பாரு. நான் எப்போதும் முழுவதும் தண்ணீரை எடுத்துச் செல்லுவேன். நீ என்ன செய்தாலும் பாதியையே கொண்டு வர முடியும். பயனற்றவன் நீ. கிளைந்த குடுவை அமைதியாக சோகமாகிறது. ஒருநாள் கிளைந்த குடுவை மெதுவாக விவசாயியிடம் பேசுகிறது. என்னால் வெட்கமாயிருக்கிறது. தினமும் உன் உழைப்பை வீணாக்குகிறேன். பாதி தண்ணீரை இழந்துவிடுகிறேன். மன்னித்துவிடு. என் தோழா, அதற்காக நீ சோகப்பட வேண்டாம். நாளை உனக்கு ஒன்றைக் காட்டுவேன். அப்புறம் உனக்கு உன் மதிப்பு புரியும். அடுத்த நாள் விவசாயி 2 குடுவைகளையும் எடுத்துச் செல்கிறான். வழியில் மலர்கள் அசையும் காட்சி. இன்று நீ பாதையை நன்றாகப் பாரு. கிளைந்த குடுவை பாதையை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. சிவப்பு, மஞ்சள், ரோஜா போன்ற மலர்கள் வழியெங்கும் மலர்ந்திருக்கின்றன. அந்தக் குடுவை முதல் முறையாக சந்தோஷம் உணர்ந்தது. ஆனால் வீட்டை அடையும் போது மீண்டும் பாதி தண்ணீர் இல்லாததை நினைத்து சோகமடைந்தது. இப்படி மலர்கள் மலர்ந்தாலும் உனக்காக முழு தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை. என் தோழா, மலர்கள் எதற்கு உன் பக்கம்தான் இருந்தன தெரியுமா? நான் உன் கிளையைப் பற்றி முன்னமே தெரிந்தேன். அதனால் உன் பக்கம் விதைகளை விதைத்தேன். தினமும் நீ சொட்டிய தண்ணீரால் இந்த மலர்கள் வளர்ந்தன. நீயேதான் இந்த அழகுக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம். கிளைந்த குடுவை சந்தோஷக் கண்ணீர் விடுகிறது. நண்பர்களே, எவரும் முழுமையானவர்கள் அல்ல. எல்லோருக்கும் குறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த குறைகளே சில நேரங்களில் சிறப்பாக மாறி பிறருக்கு சந்தோஷம் தரக்கூடும். உங்களின் உடைந்த மனம் கூட ஒருநாள் மலர்களை மலரச் செய்யும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் தயவு செய்து வாழ்க்கைக்கான கதைகள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.